You use citation and referencing. So Word document citations and referencing அப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி will see this, right? Okay, first go through the referencing page. So இங்கே வந்து referencing. So referencing open பண்ணிட்டு, right? Go to the referencing. So இங்கே தான் அந்த citationன்றது இருக்குது. Citations இருக்குது. ஸோ பிஃபோர் திஸ் citations வந்து நாங்கள் இந்த citationsக்குள்ளே என்னென்ன விஷயம் referencing ஆட் பண்ண போகிறோமோ அவ்வளோத்தையும் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு என்னன்னு சொன்னால் ரெஃபரன்ஸும் எடுக்கலாம், இந்த சைட்டேஷன்ஸும் உள்ளே கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அது எப்படி கொடுக்குறேன்னு சொல்லி பார்ப்போம், ரைட்? ஓகே, நார்மலாக வந்து ரெஃபரன்சிங் எல்லா சைட்டேஷன்ஸ் கொடுத்தல வந்து ஹார்வர்ட் ஸ்டைலில் இருக்கணும், ஹார்வர்ட் ஸ்டைலில். ஸோ இது வந்து செக் பண்ணி ஹார்வர்டில் ஸ்டிக் பண்ணி கொள்ளலாம், ரைட்? ஸோ இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் சைட்டேஷன்றதை கிளிக் பண்ணணும், ரைட்? இந்த இடத்துல இன்சர்ட் சைட்டேஷன் விஷயம் உங்களுக்கு அவங்களோட வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருக்குது, இன்சர்ட் சைட்டேஷன். ஸோ இன்சர்ட் சைட்டேஷனில் நாங்கள் யூஸ் பண்ணுற இந்த ரெஃபரன்சிங் எல்லாமே வந்து ஆர்டிக்கல் இல்லை ஜேர்னல் பேப்பரில் யூஸ் பண்ணுற ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஓதர் கொடுக்க சொல்லி இருக்குது. ஸோ இப்படி ஒரு ரிசர்ச் பேப்பர் எடுத்து வச்சுக்கொள்வோம், ரைட்? ஓதர்ஸ் வந்து 4 பேர் இங்கே இருக்கிறோம், ரைட்? ஸோ அப்போ அந்த 4 பேர் வந்து அங்கே மேக்ஸிமம் எவ்வளோ பேர் கொடுக்கக்கூடியமோ கொடுத்தா ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் Andrew Lazy அவர் ஒரு ஓதர் இல்லையா? ஸோ ஜஸ்ட் ஓதர் பேஸ்ட் பண்ணுவோம். வேணும் சொன்னால் நேமுகள் வந்து மிட் நேம் லாஸ்ட் நேம் வந்து சொல்லி எடிட் பண்ணிக்கொள்ளலாம். Andrew Lazy அண்ட் நெக்ஸ்ட் இவ்வளோத்தையும் கப் பண்ணிக்கலாம் அப்படியே, ரைட்? இவ்வளோ பேர் தான் ஓதர் இல்லையா? அப்படியே காப்பி பண்ணி அப்படி இதில் பேஸ்ட் பண்ணி விட்டுருவோம். ஓகே, இவ்வளோ பேரும் ஓதர்ஸ். டைட்டில் என்ன? டைட்டில், ஜேர்னல் நேம் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ டைட்டில் வந்து ஸ்ட்ரக்சரல் ரெஸ்பான்ஸ் ஆஃப் மொடியூலர் பில்டிங்ஸ், தட் இஸ் டைட்டில். அண்ட் ஓவர் வியூ அந்த விஷயம் தேவையில்லை, ரைட்? டைட்டில். ஓகே, நெக்ஸ்ட் ஜேர்னல் நேம் வந்து ஆர்டிக்கல் இன் ஜேர்னல் ஆஃப் பில்டிங் இன்ஜினியரிங் இல்லையா? டிசம்பர் 2017 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ ஜேர்னல் நேம் டிசம்பர் 2017. வால்யூம் இஷ்யூ, பேஜஸ் அந்த விஷயங்கள், பேஜஸ் வால்யூம் இஷ்யூ அது என்ன தெரிஞ்சிருந்தால் எடுத்து போடலாம். இருக்கா ஏதாவது தெரியாட்டி இதை கிளிக் பண்ணால் மேபி இங்கே போகும். வால்யூம் இங்கே இருக்குது, வால்யூம் 16. பேஜ் நம்பர் அதுலேருந்து எல்லா இடம் மென்ஷன் பண்ணி இருக்காது. ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னால் தேவையில்லை, ரைட்? அதுக்கெல்லாம் தேவையில்லை. ஓகே, தேவையில்லை, அது தேவையில்லை அப்படின்னா விட்டுருக்கலாம். ஓகே, கிளிக் ஓகே. சரியா? சிமிலர்லி மற்ற விஷயங்களையும் இதுக்குள்ளே திருப்பி இன்சர்ட் சைட்டேஷன் ஆட் பண்ணி கொடுத்து கொண்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு யூஸ் பண்ணுற இந்த வேர்ட் roughly 3.4% of new building lab of prefabricated building because of the failure of providing enough knowledge regarding the prefabricated system to the structural engineers and designers. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து இந்த ரெஃபரன்ஸில் எடுத்தீங்கன்னு சொன்னால் இன்சர்ட் கேப்ஷன் என்ற விஷயம் இருக்குது. சரி, சைட்டேஷன் இது வந்து இன்சர்ட் டேபிள் இதில் வந்து
சைட்டட் வேர்ட் சைட்டட்ன்றது தானே இந்த oops அது வந்து ரெஃபரன்சிங் கிளிக் பண்ணுறதுக்கு இருக்குது இந்த இதில் ஓகே எனிவே சரி அதை பார்ப்போம் ஓகே ஸோ அட் த எண்ட் ஓகே இங்கே வந்துருக்கு ஓகே ரிஃபரன்ஸ்ன்றதுக்கு வேறு என்ன ஸோ ரிஃபரன்ஸ் அப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் ஃபஸ்ட் இதுக்கு ஆட் பண்ணிவிட்டு பிப்ளியோகிராஃபில் போய் இதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ரெஃபரன்ஸ் தண்டை பாட்டில் வந்திருக்கேன் ஸோ பிப்ளியோகிராஃபி ரிஃபரன்ஸ் எல்லாமே வந்து சேம் மீனிங் ஓகே இதுக்குள்ள இந்த சைட்டேஷன்ஸ் எப்படி கொடுக்குறதுன்னு சொன்னால் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் சைட்டேஷன் இல்லை மற்ற வேர்டிங் வந்து மேக்புக் கண்ணாடியே ஏதோ மாறி கிடக்கு ரைட் இங்கே எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொன்னால் இந்த இடத்துல இங்கே நான் வச்சு ரைட் கிளிக் பண்ணும்போது அந்த சைட்டேஷன் ஒரு இடையில வந்து நிற்கிது இல்லையா இன்சைட் சைட்டேஷன் அந்த ரெஃபரன்சிங் வந்து இதுக்குள்ள வந்து நிற்கும் அந்த வேர்டுக்கு பக்கத்தில் ஸோ உங்களோட வேர்டில் வந்து இந்த மாதிரி அது கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தா சரி சைட்டேஷன் எடுத்தோம்னா அந்த வேர்ட் வந்து அங்கே எடுத்துருக்கேன் எடுத்தேன் அண்ட் கடைசியாக ரெஃபரன்சிங் இங்கே வந்துருக்கு ரெஃபரன்சிங் நீங்கள் எவ்வளோ எத்தனை சைட்டேஷன் இதுக்குள்ள கொடுக்குறீங்களோ இன்செர்ட் சைட்டேஷன் இந்த இதில் ப்ளஸ் செட் பண்ணி கொடுக்கலாம் இது மேக்புக்கில் உங்களோட இதுலேயும் அதில் இன்செர்ட் இருக்குது அதுக்குள்ள கொடுத்து எல்லாத்தையும் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ சைட்டேஷன் அதுக்குள்ள வேணுமோ அதை இதுக்குள்ள கொடுத்துட்டு அண்ட் ஃபுல் ரெஃபரன்சிங் வேணும் அப்படின்னா இதில் வச்சு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இதை கொடுத்தீங்கன்னா சரி பிப்ளியோகிராஃபி கொடுத்தா ரைட் ஃபுல் ரெஃபரன்சிங் வந்து நிற்கும் ஓகே ஓகே தேங்க்யூ